இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை விசேஷமாக நடத்தி வந்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாம் இந்த பார்த்து கொண்டே இருக்கிற இந்த வீடியோ 100வது வீடியோ. இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ எழுந்து தேசத்தினுடைய நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். உனக்கு அதை தருவேன் என்றார். அதை என்று சொன்னால் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். உனக்கு தேசத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 7 வகையான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு அவர் கொடுக்கிறார். அதில் முதலாவது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஜனங்களை, சந்ததியை, ஜனங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி, அந்த ஜனங்கள் வாழ்வதற்கு என்று சொல்லி ஒரு விசேஷமான, நான் பார்த்து வைத்திருக்கிற, நான் உனக்கு என்று சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆதியாகமம் புஸ்தகத்திலே 12:7, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆண்டவர் சந்ததியை குறித்தும் பேசுகிறார், தேசத்தை, நிலத்தை குறித்தும் பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒன்றை கொடுத்து இன்னொன்றை கொடுக்காமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் ஜனங்களையும் கொடுக்கிறார், நிலங்களையும் கொடுக்கிறார், தேசத்தையும் நமக்கு அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பரலோகத்தை மாத்திரம் சுதந்தரிப்பது அல்ல, பூமியையும் ஆண்டவர் நம்மை சுதந்தரிக்கும்படியாக செய்கிறார். சங்கீதம் 37:11ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் தேசத்தை சுதந்தரித்து மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நமக்கு ஜனத்தையும் கொடுக்கிறார், நிலங்களையும் கொடுக்கிறார். தேசத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்து நம்மை மன மகிழ்ச்சியுள்ளவர் ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறார். ஒரு உறவுக்காரன், ஆபிரகாமோடு கூட இருந்தவன், அவனை விட்டு பிரிந்து போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்திலே தான் கீழே வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உன்னை விட்டு பிரிந்து போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தேசத்தை சுதந்தரிப்பதை யாரும் தடுக்க முடியாது, நான் உன்னை ஆசீர்வதிப்பதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம், தேவன் அவரை தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். அந்த கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது. அவர் எகிப்து தேசத்திற்கு அங்கே போகிறார். எகிப்து தேசத்திலே போகிறதுனாலே அவர் குடும்பத்திற்குள் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அவர் அந்த எகிப்தை விட்டுவிட்டு அவர் மீண்டுமாக கானான் தேசத்திற்கு வருவதை பார்க்கிறோம். 13:1 நாம் வாசித்து பார்க்கும்போது, எகிப்தை அவர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எகிப்து என்று சொன்னால் ஒரு இருளான தேசம், இருண்ட தேசம். பொதுவாக ஒரு தமிழிலே ஒரு பாடல் இருக்கிறது, பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார் என்று சொல்லி. இருள் என்று சொன்னால் அது பாவத்திற்கு அடையாளம், சாத்தானுக்கு ஒரு அடையாளமாக, அவனுடைய ஆளுகைக்கு அடையாளமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியை விட்டு அவர் வெளிச்சம், கர்த்தர் கொடுத்திருக்கிற தேசத்திற்கு அவர் திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று விட்டு அவர் திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். பொதுவாக நாம் இந்த வசனத்தை சொல்லும் போது, அவர் மனம் திரும்பி வருகிறதை, அவர் திரும்ப வருகிறதற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அவர் எகிப்தை விட்ட பொழுது அவருக்கு என்ன நேரிட்டது என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையுடைய சீமானாக இருந்தான்.
தேவனண்டை வருகிற ஜனங்களுக்கு, மனம் திரும்புகிற ஜனங்களுக்கு, பாவத்தை விட்டு விடுகிறவர்களுக்கு, சாத்தானுடைய ஆளுகையை விட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு வருகிறவர்களுக்கு அவர் வெள்ளியை, மிருக ஜீவன்களை, ஆஸ்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேசத்திற்கு வந்தபோது அவர் முதலாவது ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணினார். எகிப்திற்கு போகும்போது அந்த ஆராதனை அவர் செய்திருக்க முடியாது. ஆனால் அவர் மனம் திரும்பி வந்தபோது மீண்டுமாக ஆண்டவரை தொழுது கொள்வதை, ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யார் ஆண்டவரை ஆராதிக்கிறான்? ஆஸ்திகள் மிகுந்த ஒரு மனிதன், சீமானாக இருந்த ஒரு மனிதன் ஆண்டவரை ஆராதிக்கிறான். நிறைய பேர் நினைத்துக் கொள்வார்கள், சொல்லுவார்கள், தரித்திரமாய் இருப்பது நல்லது, கஷ்டப்படுகிறவர்கள் தான் கர்த்தரை தேடுவார்கள் என்று சொல்லி. அப்படி அல்ல. செல்வந்தர்களும் ஆண்டவரை தேட முடியும், செல்வந்தர்களும் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். 8ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது, இங்கே லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றாக குடியிருந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது, ஒரு பிரச்சனை உண்டாகிறது, சண்டை உண்டாகிறது. அந்த நேரத்திலே ஆபிரகாம் வந்து லோத்தினிடத்திலே சொல்லுகிறார், வாக்குவாதம் வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், நாம் சகோதரர்கள், நமக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், இந்த வாக்குவாதம் என்பது எப்படி இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த சண்டையினுடைய ஆரம்பம் இல்லாவிட்டால் வாக்குவாதத்தினுடைய ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன்பு அதை விட்டுவிடு. இதைத்தான் ஆபிரகாம் அங்கே அவர் சொன்னார். நாம் சகோதரர், நமக்குள் விவாதமும் வேண்டாம், வாக்குவாதமும் வேண்டாம், சண்டையும் வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அநேகர் வாக்குவாதம் செய்து மடை திறந்த வெள்ளத்திலே அடித்து கொண்டு போவதை போல எத்தனையோ பேர் அடித்து கொண்டு போயிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், சமாதானத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வாக்குவாதம் பண்ணின அந்த லோத்துவினிடத்திலே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொன்னார். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் என்று சொல்லி அவர் விட்டு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் லோத்து வளமையான தேசத்தை அவர் தெரிந்து கொண்டு அங்கே போகிறார். இந்த இழப்பமான இடத்தை ஆபிரகாமுக்கு விட்டு போகிறார். அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் வந்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ இருக்கிற இடத்தை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். மாத்திரமல்ல, அந்த 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது, தேசத்தினுடைய நீளம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி என்று சொன்னார். அதற்கு முன்பதாக சொன்னார், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, நீ இந்த தேசத்தை ஏறெடுத்து பார் என்று சொன்னார். ஒரு தேசத்தை குறித்து ஒரு தரிசனம் உள்ளவனாக இரு, அதே நேரத்திலே செயல்படுகிறவனாகவும் இரு என்று சொன்னார். தரிசனம் உள்ளவனுக்கும் செயல்படுகிறவனுக்கும் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி நிலங்களை, ஆஸ்தியை அவர் தந்து ஜனங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஜனங்களும் நிலங்களும் உடையவர்களாக ஆசீர்வதிப்பாராக.